எப்படி காமம் மற்றும் கோபம் கொண்ட மக்களை கையாள்வது? ஓம் சாந்தி. தந்தையோ நமக்கு சொல்கின்றார், நிறைய வழிகள் இருக்கின்றன. அதாவது நாம் அப்படி ஒரு கோபமான மனிதரை எதிர்கொண்டோம் என்றால், அப்பொழுது நாம் அவர் பேசும் வார்த்தைகளை ஒரு காதில் வாங்கிக் கொண்டு இன்னொரு காதில் விட்டுவிட வேண்டும். மற்றும் யாராவது காம எண்ணங்களால் காம சிதையில் விழுந்திருப்பவர்களாக இருக்கும் மக்களை நாம் நமது சுப பாவனையினால், அதாவது நமது தூய்மையான எண்ணங்களினால் மற்றும் சுப எண்ணங்களினால் வீணானவைகளை வெற்றி கொள்ள வேண்டும். ஆகையால் நாம் எண்ணங்களை வீணானவைகளாக ஆக்கிவிடாமல், வீணானவைகளை விட்டுவிட்டு நாம் சுப தூய்மையான எண்ணங்களை கொண்டிருக்க வேண்டும் மற்றும் விருப்பத்தை கொண்டிருக்க வேண்டும். தூய விருப்பம் மற்றும் எண்ணங்கள் மற்றும் சமஸ்காரம் உடையவர்கள் இந்த காமம் கொண்ட மக்களை எளிதாக கையாள முடியும். மற்றும் கோபத்தை மற்றும் தீய விஷயங்களை மற்றும் வீணான விஷயங்களை கேட்பதை தவிர்க்க வேண்டும், அல்லது கேட்டால் கூட ஒரு காதில் வாங்கிக் கொண்டு இன்னொரு காதில் விட வேண்டும். சிலர் சொல்கின்றனர், கணவர் என்னை திட்டுகின்றார், அடிக்கின்றார் என்று. அப்படியானால் அவரிடமிருந்து விலகியிருந்து தனது உணர்வுகளை கவனித்து அவர் சொல்லும் வார்த்தைகளை ஒரு காதில் வாங்கி இன்னொரு காதில் விட்டுவிட வேண்டும். அந்த தீய வார்த்தைகளோ வீணான வார்த்தைகளோ கேட்காமல் இருந்து விலகிவிட வேண்டும். சிலர் சொல்கின்றனர், திரௌபதிகளை போல் அவர்கள் காமத்தால் வசப்பட்ட கணவரையோ மக்களாலோ துன்பப்படுகின்றனர். ஆனால் தந்தை வந்து அவர்களை காப்பாற்றுகின்றார். இங்கே இருப்பது ஒரு திரௌபதி அல்ல, அனைவருமே திரௌபதிகளாக இருக்கின்றனர். ஏனென்றால் அவர்கள் காமத்தில் விழுந்துவிட்டதன் காரணமாக அப்படி ஆகிவிட்டார்கள். ஓம் சாந்தி.